வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 55 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. என்ற சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும் உண்டு எனில் கேயின் மதிப்பை ஆராய்க. இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கு. அப்ப இது என்னது, ஒருங்கமை உடையது. இது ரெண்டும் ஒரே ஒரு புள்ளியில வெட்டி கொள்ளும். இங்க கேயின் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்ல, ஆராய சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கும் எப்படி இருக்காதுன்னு நம்ம ஆராயணும். சரியா? இப்ப பாருங்க, ஒரே ஒரு தீர்வு மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நிபந்தனை? A1 by A2 நாட் ஈக்குவல் டு B1 by B2. இதான் கண்டிஷன், நிபந்தனை. இப்ப பாருங்க, முதல் சமன்பாட்டை எடுத்து எழுதுவோமா? என்ன இருக்கு? KX பிளஸ் 2y. இங்க மாறிலியே இடது கொண்டு வந்துருங்க. பிளஸ் 3 இடது கொண்டு வந்தா -3 ஈக்குவல் டு 0. ரெண்டாவது சமன்பாடு பாருங்க, 2x மைனஸ் 3y மைனஸ் 1 பிளஸ் 1 இடது பக்கம் கொண்டு வாங்க, -1 மாறும், வலது பக்கம் எதுவுமே இருக்காது, 0. இப்ப பாருங்க, A1 கண்டுபிடிப்போமா? A1னா இதுல எக்ஸோட கெழு k. அதுக்கடுத்து B1 பாருங்க, B1னா ஒய்யோட கெழு 2. C1னா மாறிலி உறுப்பு -3. அதே மாதிரி இங்க பாருங்க, A2னா எக்ஸோட கெழு 2. B2னா ஒய்யோட கெழு -3. C2 அப்படின்னா மாறிலி உறுப்பு -1. சரியா? இது எல்லாத்தையும் இதில் கொண்டு போய் பிரதியிட போறோம். பாருங்க, நமக்கு என்ன கண்டிஷன்? A1 by A2. A1 அப்படின்றது என்னது? K by A2 2. இங்க என்ன இருக்கு? நாட் ஈக்குவல் டு B1. B1ஓட மதிப்பு 2 by B2ஓட மதிப்பு -3. நமக்கு K தானே, அப்ப K நாட் ஈக்குவல் டு 2 by -3 பெருக்கல், இங்க 2 வகுத்துல இருக்கு, வந்தா பெருக்கலா மாறும். சரியா? அப்ப பாருங்க, K நாட் ஈக்குவல் டு 2 பெருக்கிடலாமா? 2 2/1 பெருக்குங்க. 2 2 4. இங்க -3 1 பெருக்கினா -3. அப்ப Kவோட மதிப்பு என்னவாக மட்டும் இருக்காது? 4 by -3 மட்டும் இருக்காது. இங்க மதிப்பு கேட்கல, ஆராயதான் சொல்லியிருக்காங்க. அப்ப Kவோட மதிப்பு என்னவா மட்டும் இருக்காது? 4 by -3 மட்டும் இருக்காது. இதை நீங்க -4/3 எழுதிக்கிட்டாலும் கரெக்ட் தான். பகுதியில மைனஸ் இருக்கா, இது மேல கொண்டு போய் எழுதிக்கிட்டாலும் கரெக்ட் தான். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.